ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். திமுக சேலத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தினாங்க உதயநிதி அண்ணாவுடைய தலைமையில. அந்த மாநாடு எப்படி நடக்கப்பட்டது, அந்த மாநாட்டில் நடந்திருக்கக்கூடிய கொடுமைகள் என்ன, அந்த மாநாடு சிறப்பாக நடந்ததா இல்ல தோல்வியில முடிஞ்சதா என்றதை பத்தி தான் வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுவும் இல்லாமல் திமுகல இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், நான் அண்ணாவுடைய மாநாடும் பார்த்திருக்கேன், கலைஞருடைய மாநாடும் பார்த்திருக்கேன், ஸ்டாலினுடைய மாநாடும் பார்த்திருக்கேன். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய மாநாடு இப்பதான் பாக்குறேன். செம்ம வேற லெவல் இருக்கு. இத போல ஒரு மாநாடு என்னுடைய வரலாற்றுல நான் பார்த்ததே கிடையாதுன்னு துரைமுருகன் அவர்கள் சொன்னாரு. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய் பத்தி தான் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் சேலம் மாநாட்டுக்கு போயிருக்காரு. அவர் போனது என்ன சொன்னாருன்னா, முதல்ல கலைஞர் முதலமைச்சரா வந்தாரு, ஸ்டாலின் முதலமைச்சரா வந்துட்டாரு, இப்ப உதயநிதி அடுத்த முதல்வரா ஆவறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாரு. அடுத்தது ஒருத்தர் இருக்கிறாரு, உதயநிதியுடைய பையன். அவர் எப்போ முதலமைச்சரா வர்றதுக்கான முயற்சிகள் எடுப்பான்னு தெரியல. இவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம ஆயுசும் குறைஞ்சிரும், அடுத்த தலைமுறையும் வரும், அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் சல்யூட் அடிச்சு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்குதான் நம்ம தலையத்தா இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சேலத்துல நம்ம போனோம்னாக்கா குவார்டர் தராங்க, பிரியாணி போடுவாங்க நினைச்சு நாங்க போகணும். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது குவார்டர் பிரியாணி எல்லாமே நாங்களே எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அங்க பரிமாறோட ஆளு கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக வந்ததுன்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய்ன்னு தெரியல. திமுகவுல அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, அண்ணாவுடைய மாநாடும் பார்த்திருக்கேன், கலைஞருடைய மாநாடும் பார்த்திருக்கேன், ஆனா ஸ்டாலினுடைய மாநாடும் பார்த்துட்டேன். ஆனா உதயநிதி ஸ்டாலினுடைய மாநாடு இதே போல தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எந்த ஒரு மாநாடுமே இந்த மாதிரி ஒரு மாநாடு பார்த்ததே கிடையாது. ஏன்னாக்கா 10 ஏக்கர்ல நடக்கப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடா இது. நான் நினைச்சேன் இந்த மாநாட்டுல நிறைய முடிவுகள் எடுக்கப்படும், நிறைய தீர்மானங்கள் புதுசாக போடப்படும், உதயநிதி அண்ணன் மிகப்பெரிய ஆவேசமாக பிஜேபிய வெளுத்து வாங்குவாரு அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா சொன்ன மாதிரி 150% வெளுத்து வாங்கினாரு பிஜேபி அவர்களை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேனாக்கா, இந்த மாநாட்டுல புதுசாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க, ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா இதுக்கு முன்னாடியே சட்டங்கள் ஏத்தி வச்சிருப்பாங்க, வாக்குறுதியை கொடுத்ததை நிறைவேற்றி இருப்பாங்க இல்லையா. அதுக்கு நன்றி சொல்ற விதமாக மு.க. ஸ்டாலின் அவர்களை தான் புகழ்ந்து பாத்தீங்கன்னாக்கா வெறியும் பேசிட்டு தள்ளினாங்க. அடுத்த காணொலியில கண்டிப்பாக லென்த்தாக பேசுறேன். சேலத்தில் நடக்கப்பட்ட மாநாடு வெற்றியில முடிஞ்சதா இல்ல தோல்வியில முடிஞ்சதா, இல்ல தீர்மானம் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, உதயநிதி அண்ணன் என்ன வேறெல்லாம் சொன்னாருன்றத நெக்ஸ்ட் காணொலியில கண்டிப்பா சொல்றேன். தயவு செய்து நம்ம வீடியோ புதுசா வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு கட்சிக்கும் நம்ம ஆதரவு கொடுக்காம நம்ம தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கோசமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுடைய சேனல்ல உள்ள போய் பாத்தீங்கன்னாலுமே தெரியும், அனைத்து அரசியல்வாதிகளும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விமர்சனமாக வச்ச ஒரே யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னாக்கா அது வரலாறு பேசும் யூடியூப் சேனல் மட்டும்தான். அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களின் ஒருத்தவனாக பேசிக்கின்றான். என்றொன்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.